கடைக்குட்டி. ஹாய், ஹலோ, வணக்கம், ஐபோவான். வெல்கம் பேக் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக டெப்ரா ஜேம்ஸ் அக்கா வந்து என்னோட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தவா கருவாட்டில் கிழங்கு போட்டு சொதி செய்து காட்ட சொல்லி. ஸோ டெப்ரா அக்கா உங்களுக்காண்டியும் உங்கள் எல்லாருக்காண்டியும் இந்த கருவாட்டை சொதி செய்ய போகிறேன். அபிகேல் இன்றைக்கு ஸ்கூல் இல்லை, சோம் இல்லைன்னு வீட்டு இருக்கிறா. பட் ஸ்டெப்ஸ் 2ல வச்சு நானும் கேமராவுக்கு முன்னோட வரணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. ஸோ எனிஹவ் வாங்க உங்களுக்கு இந்த கருவாட்டு சொதி எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தாரன். இந்த கருவாட்டு சொதி செய்யறதுக்கு நான் மண் சட்டி வச்சிருக்கேன். தாளிச்சு தான் இந்த கருவாட்டு சொதி செய்ய போறேன். ஸோ மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல எண்ணெய் இருக்குது, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு கொதிச்சா பிறகு இதுல கடுகு இருக்குது, 1/2 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகு போட்டு வடிக்க விடுவோம். இந்த கடுகு வடிச்சு கொண்டு வரைக்கும் இதுல பெருஞ்சீரகம் இருக்குது, 1/2 டீஸ்பூன். இதையும் இதில் சேருங்க. இதுல உள்ளிப்பல் இருக்குது, நான் 5 உள்ளிப்பல் எடுத்து வட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் இதில் பொரிய விடுவோம். இந்த 30 செகண்ட்ஸ் வதங்கி இருக்குது. இதில் வெந்தயம் இருக்குது, ஒரு 1/8 டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன். இதில் வெங்காயம் இருக்குது, ஒரு வெங்காயம் எடுத்து வட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் சேருங்க. வெங்காயம் போட்ட அப்புறம் 1 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். இந்த வெங்காயம் போட்ட அப்புறம் நான் 1 நிமிஷம் வதங்க விட்டுனான். வதங்கின அப்புறம் இதில் 4 பச்சை மிளகாய் எல்லாட்டிக்கும் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்க்கலாம். இந்த அரைக்கு இதில் 2 காம்பு கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இந்த காம்பையும் போடுங்க, டேஸ்டாக இருக்கும். லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் இதை வதக்கி எடுப்போம். இப்போ 2 நிமிஷம் வதங்க விட்டுனா இந்த லைட்லியே கோல்டன் ப்ரௌனாக வந்துருக்குறதில்ல. இப்படி வரைக்க இதில் நான் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். 2 ஒரு அளவான உருளைக்கிழங்கு எல்லாட்டிக்கு 140 கிராம் வருது. இப்போ இதை இதில் போடுங்க. உப்பு ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. உருளைக்கிழங்கு போட்ட பிறகு ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் வதங்க விடுவோம். 1.5 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இன்னொரு 2 நிமிஷம் விடுவோம். டோட்டலியாக நான் 4 நிமிஷம் நான் வதங்குறதுக்கு. 4 நிமிஷத்துக்கு பிறகு இதில் 2 சின்ன தக்காளி பழம் எடுத்து வச்சு வெட்டி வச்சுருக்கேன். எல்லாட்டிக்கு 160 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் சேருங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தக்காளி பழம் நான் வெள்ளெண்ணெய் போடையிலேன்னு சொன்னால், தக்காளி பழம் வெள்ளெண்ணெய் போட்டிங்கன்னு சொன்னால் கரைஞ்சிடும். தக்காளி பழத்தை போட்டு மிக்ஸ் பண்ணினா இப்போ இந்த இருக்குதுல கட்டா பேர கருவாடு இருக்குது. நான் யாழ்ப்பாணம் போன நேரத்தில் இது நான் யாழ்ப்பாணத்தில் வாங்கிட்டு வந்து நான் நல்ல சூப்பரான கருவாடு. இதை நான் எடுத்து வெட்டி போட்டு கழுவி போட்டு தண்ணியில் 10 நிமிஷம் நனைய வச்சுட்டு வடித்து வச்சுருக்கேன். 150 கிராம் இருக்குது. இப்போ இதை இதில் சேருங்க. இதில் டர்மரிக் பவுடர் இருக்குது, மஞ்சள் தூள். நான் 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் குறை எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவாடு தக்காளி பழம்லாம் போட்ட அப்புறம் 1 நிமிஷம் விடுவோம். அப்படியே இந்த கருவாடு தக்காளி பழம் போட்ட பிறகு நான் 1 நிமிஷம் விட்டுனான். இந்த 1 நிமிஷத்துக்கு பிறகு இதில் தேங்காய் பால் இருக்குது. நான் 2ஆம் கப் 1 கப்பும் 3ஆம் பால் 1 கப்பும் எடுத்திருக்கேன். ஸோ 2ஐயும் கலந்து சேர்த்து வச்சிருக்கேன். 2 கப் தேங்காய் பால் இருக்குது, 2ஆம் பாலும் 3ஆம் பாலும். இப்போ இதை விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ எனக்கு உப்பு காணாது, ஸோ அதெல்லாம் நான் உப்பு சேர்க்குறேன். மற்ற கருவாடை நீங்கள் போட்டுட்டு உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு உரைக்கிற மாதிரி தெரியாது. ஏன்னு சொன்னால் அந்த கருவாடு கொஞ்சம் அவிஞ்சு வரைக்கு தான் இந்த உப்பெல்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவிய விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டர். நான் இப்போ நான் கொதிக்க விட போகிறோம். 8லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். 5 நிமிஷமாக இதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. ஸோ 5 நிமிஷம் அவிஞ்ச பிறகு நீங்கள் உப்பை செக் பண்ணி பாருங்க. இப்போ இன்னொரு 5 நிமிஷம் விடுவோம். இப்போ நான் டோட்டலியாக 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன். நான் இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு இதில் தேங்காய் பால் இருக்குது, 1ஆம் பால் நல்லா கட்டியாக புளிஞ்ச 1ஆம் பால் இருக்குது, 1/2 கப் எல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர் இருக்குது. இப்போ இதில் விடுங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு இந்த 1ஆம் பால் விட்டால் அப்புறம் ஒரு கொதி வரைக்க இதை இறக்குறீங்கன்னா காணும். கிழங்கும் நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த ஒரு கொதி வரையும் இப்படி கரண்டியால் இப்படி எடுத்து எத்தி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் திக்காக வரும். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் பாவச்சிங்கண்டா
இதெல்லாம் பால் விட்டா பிறகு இப்படி ஒரு கொதி வந்திருக்குது. இப்படி கொதி வர்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் கூட தான் எடுத்தது. இந்த இப்படி ஒரு கொதி வந்தா பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இதில் லெமன் ஜூஸ் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு விடலாம். ரெண்டு சீட்ஸ் விழுந்துட்டு இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த கருவாட்டு சொதி கிழங்கு போட்டு செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொதி எல்லாம் செய்து முடிஞ்சுது. சூப்பரா வந்திருக்குது. டெப்ரா ஜேம்ஸ் அக்கா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்து நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட காமெண்ட்ஸ் இருக்குல்ல விடுங்க. இந்த இடத்துல சொதி செய்துட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு தெரியும் எனக்கு 2வது நாள் எனக்கு குட்டி ஸோ அதால் எனக்கு இடியப்பம் செய்யலாது. நல்ல சுட இடியப்பத்தோடு சாப்பிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கடையெல்லாம் வேண்டணும் என்ன வேண்டியில எடுத்தான் இடியப்பம் வேண்ட போகிறேன். ஸோ அதால் வந்து ஜஸ்ட் ஒரு கரண்டியால் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். Can I taste some on the Debra? Sure. Like Abigail done tasted. I like it a lot. Are you lying? No. I like it a lot and so Debra. Make sure to make it. Make sure to make it. எல்லாமே நல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்குது. உப்பு வந்து கவனமா சேருங்க நான் சொன்ன மாதிரி. இந்த கருவாட்டில் உப்பு இருக்கிறபடியா நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த சொதியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு எனக்கு பக்கத்தில் பெல் ஐக்கன் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை சுட வந்து சேரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரையும் ஒரு ஃபால்ஸ் வந்து பண்ணி என் குட்டி மகளை உங்களுக்கு 6 மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்கான்னு காட்டுறேன். ஸோ இந்த இருக்கிற എൻ്റെ ഏഞ്ചൽ കുട്ടി 6 മാസം ആയിട്ടിത് கடைக்குட்டி இந்த நல்லா வளர்ந்துருக்கா. ஸோ உங்களுக்கு காட்டணும் நினைச்சிடேன். இந்த எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏஞ்சல் say hi. Hi. Look. Angel. Hi. ஸோ இந்த இருக்கிற ஏஞ்சல் இந்த இருக்கிற அபிகேல். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐபோவான், பை பாய். ஐபோவான். Angel, look. That's great, Angel. Good. Sit down, Angel. Angel.